ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து ஏர் பம்புன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ப்ரே ஒன்றும் இல்லை, பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றுவது நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நான் நினச்சேன். நான் ரொம்ப சின்னதாக இருக்குது, அது இல்லாமல் வேறு நசிங்கி வந்திருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி எப்படி இது நல்லா ஒரு யூஸ் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். நான் ஒரு 300 சில்லறைக்கு அமேசானில் வந்து 400 ரூபா கிட்ட இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லன்னா ஒரு 300 சில்லறையோ நம்ம சம்திங். நான் பண்ண கலர் வந்து ப்ளூ கலர், இங்கே வந்தது ஆரஞ்சு கலர். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கலரே பிடிக்கல. இதுதான் அந்த ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா நான் பண்ணது ப்ளூ கலர், எனக்கு ஆரஞ்சே பிடிக்காது. இதுதான் அது 2 லிட்ரு. இது வந்து 2 லிட்ரு வந்து தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த பம்பை. இதை நம்ம அடித்து, அதாவது உள்ளே தண்ணி ஊற்றிட்டு இதை அடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இது எப்படி யூஸ் ஆகுது, இது வந்து நல்ல ஒரு ஒர்த்தாக தேவைப்படுமா தேவைப்படாதா, இதை வந்து நான் வந்து எப்படி தண்ணி ஃபில்அப் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வீடியோ போடுறேன். வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த பம்பு. இங்கே நம்ம இதை வந்து டைட் பண்ணணும். லூஸ் பண்ணால் அந்த இங்கே இருக்குங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இல்லை ஷார்ப்பாக வர மாதிரி இது மாறுது. இதுதான் பிடிக்கிற ஹோல்டர். இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வாட்ரு ரிலீஸ் ஆகும். உள்ள ஆல்ரெடி தண்ணி யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க பொழுது, வாட்டராக இருக்குது. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம். தண்ணி பிடிச்சி இது வந்து எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஏர் பம்ப் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய செடி இருக்குது, மேட்சமாலையும் சரி, அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வெளியே, அப்புறம் நிறைய இடத்துல இந்த மாதிரி செடிகள் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. நம்ம அம்மா வந்து ஒரு தடவையும் வந்து டப்பாலையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் தான் ஊற்றின்னு இருக்காங்க. இது வாங்கினவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினது. இந்த கலர் எனக்கு பிடிக்கல, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதாவது எப்படி இங்கே பாருங்கள், பம்பை அடிச்சுட்டு இதை நம்ம டைட் பண்ணால் நல்லா பம்ப் பண்ணும்போது எவ்வளோ ஏர் போதோ அவ்வளோ ஃபோர்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். நம்ம எவ்வளோ ஏர் நம்ம பம்ப் பண்ணுறோமோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது பம்ப் பண்ண முடியல. பம்ப் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஏர் நம்மளே புரிஞ்சுக்கணும். ஏர் ஓரளவுக்கு நமக்கு வந்து இதாகிடுச்சு. இப்போ அடித்தா நல்லா ஸ்ப்ரே ஆகுது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம விண்டோவில் இருக்கிற மணி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா மழைச்சாரல் மாதிரி வருது, நல்லா இருக்கு. இப்போ நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே நம்ம பம்ப் பண்ணி பார்த்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுவோம். நல்லா மழைச்சாரல் மாதிரி வருது, நல்லா இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றும் போது வேருக்கு தான் போகும். செடிக்கு வந்து இலைகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கையால் தான் வந்து தெளிப்போம். இதில் நம்ம வந்து ஷார்ப்பாக மாற்றிக்க முடியும், அதே மழைச்சாரல் மாதிரி மாற்றிக்க முடியும். அப்படியே நம்ம கைட்டிட்டும் நம்ம அதை ஊற்றிக்க முடியும். நல்லா இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம தண்ணியை வந்து கம்மியாக வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ப்ரே ஆகுதோ, ஒரு ஃபோர்ஸ் இருக்கோ, அதே ஃபோர்ஸ் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் போதும் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். பம்பு வந்து நம்ம டைட்டாகிற அளவுக்கு பம்ப் பண்ணணும். அதிலே நமக்கு அந்த ப்ரெஷர் தெரியும். நம்ம வந்து
தண்ணி மேட்டரே கிடையாது போல் இருக்குங்க. தண்ணி கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ நம்ம பம்ப் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோடய ஃபோர்ஸ் இருக்குது. தண்ணி இருக்கும் போதும் அதே ஃபோர்ஸ் தான், தண்ணி கம்மியாக இருக்கும்போது ஒரே ஃபோர்ஸில் தான் வந்து இது ஸ்ப்ரே பண்ணுது. ஓகே, நல்லா இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம டைட் பண்ணி நம்ம வாட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏர் நம்ம பம்ப் பண்ணுறது மூலயமா அதில் ஏர் ஃபில் ஆகி அது மூலயமா இது ஸ்ப்ரே பண்ணுது. இதுதான் அந்த நம்ம அடிக்கிற அந்த இந்த சுவிட்ச், இதுதான் நம்ம வந்து அழுத்தும் போது தான் ஏர் இங்கேருந்து வந்து அது மூலயமா வாட்டரும் ஏரும் கலந்து வெளியே வருது. இது மூலம் ஒரு ஸ்ப்ரே மூலயமா வருது. நல்லா இருக்குது. எனக்கு இந்த கலர் சுத்தமாக பிடிக்கல, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு, இது ஓகே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஃபயர் என்ஜின் ஃபயர் என்ஜின் இது பண்ணுற மாதிரி இருக்குது, இது எனக்கு பிடிக்கல. ஓகே, வீட்டாளுக்கு பிடிச்சா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண நம்மளாக யூஸ் பண்ண போகிறோம், அவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து ஒரு 4 ஸ்டார் கொடுக்கலாம். மணி வேஸ்ட், ஓகே, நல்லா இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் மேற்கொண்டு எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண ரிவ்யூ பண்ணுறத சஜஷன் சொல்லுங்கள். ஓகே, பாய்.